எப்போவுமே சப்பாத்தி போட்டு செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி கோதுமை மாவு யூஸ் பண்ணி பாஸ்தா ஸ்டைலில் ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதில் சப்பாத்தி போல் தேய்ச்சிட்டு அதில் சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணிவிட்டு நான் செய்கிற மெத்தடில் செஞ்சு ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த பாஸ்தா ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு அது கூட கடுகு சீரகம் சேர்த்து நறுக்கி வச்சிருந்த பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட காரத்துக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, பெப்பர், மேகி மசாலா அப்புறம் உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மேகி மசாலா இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை இக்னோர் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பாஸ்தாவை சேர்த்து மேலே கொத்தமல்லியால் தூவி மிக்ஸ் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான கோதுமை பாஸ்தா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.